வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம். சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமியின் திவ்ய தரிசனம். தஞ்சாவூரில் 6 சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா. ரிஷப வாகனத்தில் திருக்காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்த அரஹர மகாதேவன். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு. நளத்தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்த பக்தர்கள். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அருள்மிகு வாராகி அம்மன் ஆகாய கங்கை சிவன் ஆலய சம்பிரோக்ஷண விழா. யாகசாலையில் 4 கால பூஜைகளுடன் பூர்ணாகுதி சமர்ப்பணம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திரர் மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமியை ஆபரணங்கள் மற்றும் பூ மாலைகளால் அலங்கரித்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமிக்கு மலர்களால் அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. பல்லாக்கு முன்னே செல்ல அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமி சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். மேளதாள வாத்தியங்கள் முழங்க 4 பிரகாரங்களில் வலம் வந்த உற்சவமூர்த்தி அதன் பிறகு மூலஸ்தானம் சென்றடைந்தார். பக்தர்கள் இந்த சேவையில் பங்கேற்று சுவாமியின் திவ்ய தரிசனம் பெற்றனர். தஞ்சாவூரில் உள்ள 6 சிவாலயங்களின் உற்சவ மூர்த்திகள் ராஜவீதிகளில் வலம் வந்தனர். வழி நெடுகிலும் பக்தர்கள் சுவாமிக்கு ஆரத்தி சமர்ப்பித்து தெய்வங்களின் திருவருள் பெற்றனர். தஞ்சாவூரில் உள்ள அருள்மிகு சீதாநந்தீஸ்வரர், ஸ்ரீ நாகேஸ்வரர், ஸ்ரீ பஞ்சநதீஸ்வரர், அருள்மிகு கேசவதீஸ்வரர், அருள்மிகு நீலகண்டர் மடம், பாபா மடம் உள்ளிட்ட 6 திருக்கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி புறப்பாடு கண்டருளினர். ஆடி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கோலாட்டம், இசை வாத்தியங்களுடன் நடைபெற்ற இந்த திருவீதி உலாவை அடுத்து கொடிமரத்து மூலை மாரியம்மன் கோவில் அருகே சுவாமி அம்பாள் ஒரு சேர பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். பின்னர் தஞ்சாவூர் கரந்தை வடவாற்றங்கரை பகுதியில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பரமக்குடி அருகே திருவாடி கிராமத்தில் ஆடி பௌர்ணமியையொட்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே திருவாடி கிராமத்தில் ஸ்ரீ நெம்மேனி உடைய ஐயனார், ஸ்ரீ சிவகாளியம்மன், கருங்காளியம்மன், மகமாயியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு ஆடி பௌர்ணமி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மலர்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பெண்கள் திருவிளக்கினை அலங்கரித்து அருட்பெரும் ஜோதி அகவலை பாடியவாறு ஜோதி வழிபாடு செய்தனர். பின்னர் நடைபெற்ற தீபாராதனை நிகழ்ச்சியில் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த சிவகாளி அம்மனை பக்தர்கள் தரிசித்து மனம் மகிழ்ந்தனர். திருச்சி முசிறியில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோயிலில் முப்பெரும் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த பூஜையில் கலந்து கொண்டு இறையருள் வேண்டி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி கள்ளர் தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகாமாரியம்மன் திருக்கோவில். இங்கு ஆடி மாத 4ஆம் வெள்ளி, பௌர்ணமி மற்றும் வரலட்சுமி விரதத்தையொட்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனை மஞ்சள் கயிறுகள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் தங்கள் முன்பு குத்துவிளக்கினை வைத்து அதனை அம்மனாக பாவித்து ரவிக்கை, வளையல், மஞ்சள், குங்குமம், மலர்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து அலங்கரித்தனர். பின்னர் சௌபாகியம் வேண்டி மந்திரங்களை உச்சரித்தபடி பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை மனமுருக வழிபட்டனர். அதன் பிறகு அம்மனுக்கு மகா தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உள்ள மகா பிரத்யங்கரா காளிக்கு 1008 குட மஞ்சள் நீர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர்.
புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளியம்மன் திருக்கோவில் உள்ளது. ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி பெரும்பாலான பக்தர்கள் நீல நிற ஆடை அணிந்தபடி 1008 குடங்களில் மஞ்சள் நீரை தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சில பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் படி தெய்வ திருவுருவங்கள் வேடம் தரித்தும் அலகு குத்தியும் வந்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் பக்தியுடன் கொண்டு வந்த மஞ்சள் நீரால் மகா பிரத்யங்கரா காளியம்மனுக்கு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் அம்பாளை மனதார வேண்டி வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நலதீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீ சனி பகவானை ஆடி மாதம் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆடி மாத 4ஆம் சனிக்கிழமை என்பதால் ஆலயத்தில் அருள்பாலித்து ஸ்ரீ சனி பகவானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தி பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நலதீர்த்தத்தில் நீராடிவிட்டு முதலில் அருள்மிகு நலன்களி தீர்த்த விநாயகரை வழிபட்டு எள் தீபங்கள் வைத்து சிதறு தேங்காய் உடைத்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து தங்கள் தோஷம் நிவர்த்தி வேண்டி மனமுருகினர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ தர்ம விநாயகர் திருக்கோயிலில் சுமங்கலி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இதில் கலந்து கொண்டு சுமங்கலி பூஜை வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் வந்தவாசி அருகே குயவநடப்பு கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்ம விநாயகர் திருக்கோயில். இங்குள்ள சோமசுந்தரி அம்பாளுக்கு ஆடி மாதத்தையொட்டி பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனை மலர்களால் அர்ச்சித்து சிறப்பாக அலங்கரித்து ஆரத்தி காட்டினர். முன்னதாக மூலவர் ஸ்ரீ தர்ம விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுடன் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் பெண்கள் கணபதி பூஜையுடன் சுமங்கலி பூஜை செய்து ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாளை மனதார வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி மாவட்டம் அருகே அருள்மிகு வாராகியம்மன் ஆகாய கங்கை சிவன் திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சிப்பாலக்கோட்டை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது அருள்மிகு வாராகியம்மன் ஆகாய கங்கை சிவன் திருக்கோயில். இத்திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீரடங்கிய கலசங்களை வைத்து யாகம் வளர்த்தனர். விநாயகர் பூஜை, அனுக்ஞை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதி சமர்ப்பித்து 4 கால பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். கடம்புறப்பாட்டை தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் ஆகாய கங்கை சிவனுக்கு புனித நீரால் சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டது. பின்னர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கரூர் வெங்கமேடு அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் 3 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் மூலவர் மற்றும் ஆலய பிரகாரங்களை சிறப்பாக அலங்கரித்தனர். பக்தர்கள் தனலட்சுமி அலங்காரத்தில் அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். கரூர் வெங்கமேடு பகுதியில் உள்ளது ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம். இங்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி ஆலய பிரகாரம் முழுவதும் 500, 200, 100, 50, 10 என ரூபாய் நோட்டுகளால் அலங்கரித்தனர். மேலும் மூலவர் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு தனலட்சுமி அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ காமாட்சி அம்பாளை மனதார தரிசித்து வழிபட்டனர். திருநெல்வேலி காரையாறு சொரிமுத்தையனார் கோவிலில் சங்கிலி பூதத்தார் சுவாமிக்கு கார்பருவ நெற்கதிர்களை சமர்ப்பித்து வழிபாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டி நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை கரையார் பகுதி தாமிரபரணி நதிக்கரையில் பாறை குன்றின் மீது
ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஐயனார் பூரண புஷ்கலா தேவிகளுடன் அருள்பாலிக்கிறார். மேலும் சங்கிலி பூதத்தார் சுவாமி, மொட்டையன் சுவாமி இருவரும் மணிவிழுங்கி மரத்தின் கீழ் குலுவீற்றுள்ளனர். இங்கு ஆண்டு முழுவதும் விளைச்சல் செழிக்க வேண்டி தாங்கள் விளைவிக்கும் நெற்கதிர்களை இறைவனுக்கு படைத்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு ஆடி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையொட்டி சங்கிலி பூதத்தார் சுவாமி, மொட்டையன் சுவாமியை நெற்கதிர்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பொங்கல் மற்றும் படையல்களை படைத்தனர். பின்னர் தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்து சுவாமிகளுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்து மனதார வழிபட்டனர். சென்னை கோயம்பேடு அருள்மிகு கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலில் விகனச்சாரியார் மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ளது பழமையான ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில். இங்கு விகனச்சாரியார் மகோத்சவத்தை முன்னிட்டு தங்க கேடயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்தனர். மேலும் மான் வாகனத்தில் ஸ்ரீ விகனசாரியார் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்தார். சிறப்பு பூஜைகளை அடுத்து தாயார்கள் சமேத பெருமாள் மற்றும் விகனச்சாரியார் புறப்பாடு கண்டருளினர். ஆலயம் வெளியே பிரபந்ததாரர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்பு திருவீதிகளில் வலம் வந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் மற்றும் விகனச்சாரியாருக்கு பக்தர்கள் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பகுதியில் திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோயிலில் சுமங்கலி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருமலை திருப்பதி கங்கையம்மன் திருக்கோயில். இங்கு ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக சுமங்கலி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனை மீனாட்சி அம்பாளாக ஆபரணங்களை பூட்டி அழகாக அலங்கரித்து கையில் கலசத்துடன் ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி சுமங்கலி பூஜை செய்தனர். பின்னர் மீனாட்சியாக திருக்காட்சி தந்த திருமலை திருப்பதி கங்கையம்மனுக்கு தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மூலவர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்ணாரக் கண்டு அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளலார் நகர் பகுதியில் அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு முத்துமாரியம்மன். இங்கு ஆடி மாத 26ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம், கூழ்வார்த்தல், பொங்கல் இடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்தபடி பால்குடங்களை தலைமீது சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். மேளதாள வாத்தியங்கள், சிலம்பாட்டத்துடன் முத்துக்கடை வேம்புலியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் முத்துமாரியம்மன் ஆலயத்தை அடைந்தது. பின்னர் பக்தர்கள் பக்தியுடன் கொண்டு வந்த பாலால் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. திண்டிவனம் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் மூலவர் அம்மனுக்கு ஆடி மாதத்தையொட்டி பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அம்மனை வளையல் மாலை மற்றும் மலர்களால் அலங்கரித்து நைவேத்தியம், தூபதீபம் காட்டப்பட்டது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் வரலட்சுமி தேவியை சிறப்பாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் ஆடி மாத விசேஷ பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கருட வாகன சேவையில் கலந்து கொண்டு பெருமாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து அருள் வேண்டினர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக தங்க வைர ஆபரணங்கள் அணிந்து அழகிய திருக்கோலத்துடன் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அலங்கார மண்டபத்திலிருந்து புறப்பட்டு அனந்த சரஸ் திருக்குளத்தை வந்தடைந்தார். அங்கு கஜேந்திர மோட்சம் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கருட வாகனத்தில் புறப்பாடு கண்டருளிய பெருமாள் திருவீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். வழி நெடுகிலும் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்றபடி ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் முளைப்பாரி திருவிழா வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே மேதலோடையில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில். இங்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் திருவிழா துவங்கியது. நாள்தோறும் மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான முளைப்பாரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பூமாலை மற்றும் எலுமிச்சை பழ மாலை அணிவிக்கப்பட்டது. பூங்கரகத்துடன் ஏராளமான பெண்கள் முளைப்பாரிகளை தலைமீது வைத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கும்மியடித்து நடனமாடியபடி இந்த ஊர்வலத்தில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பின்னர் அம்மனுக்கு முளைப்பாரிகள் சமர்ப்பித்து தீபாரத்தி காண்பித்தனர். அதைத் தொடர்ந்து மேதலோடையிலிருந்து சுமந்து வந்த முளைப்பாரிகள் பெரிய ஊரணியில் கரைக்கப்பட்டது. சிவகாசியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் சௌபாகியம் வேண்டி இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம். இங்கு ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்பட்டது. பெண்கள் ஒரே நிற ஆடை அணிந்தபடி இந்த பூஜையில் கலந்து கொண்டு திருவிளக்கினை மங்கள பொருட்களால் அலங்கரித்து சௌபாகியம் வேண்டி பூஜை செய்தனர். மிக சிறப்பாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையை அடுத்து ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சித்தூர் மாவட்டம் நின்றா மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய ராஜகோபுரத்திற்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டு பெருமாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நின்றா மண்டலத்தில் மிகவும் புராதனமான ஆலயம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம். ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான உதவியுடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வது என முடிவு செய்தனர். இந்நிலையில் ராஜகோபுரம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னதாக கலச பிரதிஷ்டை, கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, பூர்ணாகுதி சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தினர். चंद्रमावाहयामि चंद्रमावाहयामि गुहमावाहयामि अंगारकमावाहयामि विष्णुमावाहयामि यत्वा विष्णु सर्वदेवतां धर्मः आसनं परिकल्पयामि मार्गं समर्पयामि பின்னர் ராஜகோபுரம் அமைக்கும் பகுதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தி பூமி பூஜையை செய்தனர். பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியின் அருள் பெற்றனர். கடலூர் வேளப்பூண்டி கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வேளப்பூண்டி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இங்கு 4ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வைபவமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான பால்குட வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்துடன் கொள்ளிடக்கரை கிராமமான எய்யலூர் பகுதியில் குலுவிருக்கச் செய்தனர்.
அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி உற்சவர் அம்மன் பூங்கரகம் முன்னே செல்ல பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் பக்தியுடன் கொண்டு வரப்பட்ட பாலால் ஸ்ரீ எங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காளியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் காவிரி ஆற்றில் நீராடி பால்குடங்களை சுமந்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளியம்மன் ஆலய 24ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மோகனூர் காவிரி ஆற்று பகுதியில் 108 பால்குடங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் விரதமிருந்து காவிரி ஆற்றில் புனித நீராடி வந்த பக்தர்கள் தலை மீது பால்குடங்கள் வைக்கப்பட்டது. மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக பால்குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காளியம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தில் 354வது ஆராதனை மகோத்சவம். சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ பிரகலாத ராஜசுவாமியின் திவ்ய தரிசனம். தஞ்சாவூரில் 6 சிவாலயங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா. ரிஷப வாகனத்தில் திருக்காட்சி தந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்த அரஹர மகாதேவன். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு. நளத்தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்த பக்தர்கள். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அருள்மிகு வாராகி அம்மன் ஆகாய கங்கை சிவன் ஆலய சம்பிரோக்ஷண விழா. யாகசாலையில் 4 கால பூஜைகளுடன் பூர்ணாகுதி சமர்ப்பணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.